2014, 15, 16 வாக்குகளெல்லாம் ஈமு கோழி வளர்ப்புன்னு ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. பெரிய ஸ்கேமா நடந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறைக்கு பக்கத்தில் சுசி ஈமு ஃபார்ம் அப்படின்னு ஒரு குருசாமின்னு ஒருத்தர் என்ன பண்ணார், 1.5 லட்ச ரூபா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா 6 குஞ்சு உங்களுக்கு தருவேன், நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 6000 ரூபா நான் ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா நான் வளர்ப்பு ஊக்கத்தொகை தரேன், வருஷத்துக்கு 20,000 ரூபா நான் போனஸ் தரேன், நீங்கள் வளர்த்து முடித்த பிறகு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 மடங்கு நான் லாபம் தரேன், முட்டையை நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு போன்சி ஸ்கீம்னு ஒன்று அறிவித்தார். இந்த போன்சி ஸ்கீம்னு என்னன்னா, முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும், அவங்க பணத்தை முதலீடு போடுறது. இந்த முதலீட்டாளர்களுக்கு லாபம் எங்கேருந்து கொடுப்பீங்கன்னா, புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அவர்கள் முதலீட்டிலிருந்து லாபத்தை பழைய முதலீட்டாளர் கொடுத்துட்டு இவங்களுக்கு அப்பா கொடுக்கறது. அப்போ படிப்படிப்படியாக ஒவ்வொருத்தரும் ஏமாத்துற வேலை, ரொட்டேஷன்ல ஏமாத்துற வேலை. இதில் தான் அது நடந்தது. நிறைய பேர் ஏமாற்றப்பட்டார்கள். இன்னைய வரைக்கும் அந்த பணம் வாங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் 2012 வழக்கு தொடரப்பட்டு 12 ஆண்டுகள் கழித்து 2025 தான் அதுக்கு தீர்ப்பே கொடுத்தாங்க. 10 ஆண்டுகள் கடுங்காவல், 19 கோடி 40 லட்சம் ரூபா அவருக்கு அபராதம்லாம் போட்டாங்க. ஆனால் முதலீடு போட்டவர்களுக்கு அந்த நிதி எதுவும் இல்லை.